ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டார்க். டார்க்குக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருப்பீங்க சார் சொல்லிப்பேன், ஜஸ்ட் ரீகேப்சுலேஷனாக நினச்சிங்க. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இதான் டார்க். டார்க் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் வந்து ஃபோர்ஸ் இந்த அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் அபவுட் திஸ் பாயிண்ட் த ஆப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு ரொட்டேட் அப்படின்னும் போது இந்த ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் மட்டும் பாருங்கள். அது ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் நான் டாட்டட் லைனில் போட்டிருக்கேன். இப்போது அபவுட் எந்த பாயிண்ட் நான் வந்து டார்க் கண்டுபிடிக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அபவுட் திஸ் பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ட்ரா எ பர்பெண்டிகுலர் லைன் ஃப்ரம் ஹியர். ஸோ இந்த லைன் வந்து லென்த் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா ஆர். மேபி ஐ கேன் ரைட் திஸ் இஸ் அ பொசிஷன் வெக்டர். ஸோ ஆர் வெக்டர்னு எழுதிக்கிறோம். தென் த டார்க் இஸ் டிஃபைன்ட் அபவுட் திஸ் பாயிண்ட் ஆஸ் ஆர் வெக்டர் கிராஸ் எஃப். இது வந்து சார் நடத்தியிருப்போம். இது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்மில் வந்து ஏற்கனவே நீங்கள் போன இதில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்தது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபோர்ஸ் இஸ் லைக் திஸ். ஃபோர்ஸ் நான் எப்படி ஆக்ட் பண்ணுறேன்னா, திஸ் இஸ் சம்திங் லைக் திஸ். அடுத்தது ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறேன், F2. மூணாவது ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது, F3. இந்த 3 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எப்படி வந்து மொமெண்ட் கண்டுபிடிக்கும்? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா என்னது? டார்க். எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். ஸோ இதுக்கு எப்பவுமே என்ன பண்ணணும்னா, லைன் ஆஃப் ஆக்ஷன் மட்டும் போட மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்குது. இப்போது டார்க் அபவுட், ஏன்னா டார்க்ன்றது ட்விஸ்டிங் ஃபோர்ஸ். ட்விஸ்ட்னா ரொட்டேட் ஆக போகுது. ரொட்டேட் அபவுட் சம் பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட் நான் எதாவது, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் த பாயிண்ட் டு பி லைக் திஸ். இந்த பாயிண்ட் எடுக்கிறேன்னு வச்சு. ஸோ இதுதான் ஆர் ஓ. இப்போ நான் என்ன பண்ணணும்? ரூல் என்ன சொல்லுது? ஒரு பர்பெண்டிகுலர் வெக்டார் வரையணும்னு சொல்லுது. ஸோ ட்ரா எ பர்பெண்டிகுலர் வெக்டார் ஹியர். திஸ் ஐ எம் கோயிங் டு கால் R1. சாரி, இதை தான் R1 எடுக்கிறேன். This is R1 vector. This I am going to call it as R2 vector. From here, இதை வந்து நான் R3 வெக்டார்னு எடுக்கிறேன். ஸோ 3 பர்பெண்டிகுலர் வெக்டார் எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? பர்பெண்டிகுலர் வரைஞ்சதுக்கப்புறமா நான் வந்து டார்க்கை வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனில் எழுதணும். எப்படி எழுதுறது? ஸோ பர்பெண்டிகுலர் வெக்டார், see notice that this R cross F, ஆரும் எஃப்பும் வந்து பர்பெண்டிகுலர் இருந்தால் என்ன நடக்கும்? ஸோ திஸ் இஸ் A cross B மாதிரி ஃபார்முலா. இது செகண்ட் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். A வெக்டார் கிராஸ் B வெக்டர்னு என்னது? மாடுலஸ் ஆஃப் A மாடுலஸ் ஆஃப் B sin theta டைம்ஸ் n hat. n hatன்றது யூனிட் வெக்டார். அந்த டைரக்ஷனில் தான் டார்க்கு குறிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் R மாடுலஸ் ஆஃப் F, ஆங்கிள் பிட்வீன் எவ்வளோ? பர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி. sin 90 வந்து 1, அதான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ therefore sin 90 1 times n hat. So this is modulus of R vector வந்து நான் R னே குறிப்பிடுறேன். modulus of vector F vectorனா F னே குறிப்பிடுறேன். இது 1 times the unit vector. இப்போ இதே கால்குலேஷன் நான் இங்கே போட போகிறேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் வெக்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். A vector cross B vector is not equal to B vector cross A vector. ஒரு மைனஸ் சைன் வரும். ஸோ வி ஹாவ் 2 டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் எப்படி சுற்றுதோ அந்த ரொட்டேஷன். இன்னொன்று வந்து அதுக்கு ஆப்போசிட், அது என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிளாக் எந்த வைஸ்? இப்படி கிளாக் சுற்றும். திஸ் இஸ் நோன் அஸ் கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸோ இது நான் என்ன எடுக்கிறேன்னா கிளாக் வைஸ் மொமெண்ட்னு சொல்லுவேன். இதை ஆன்டி கிளாக் வைஸ் நான் என்ன பண்ணுவேன்? அது அப்படியே ஆப்போசிட், இந்த டைரக்ஷனில் இப்படி போகிறோம்னு வச்சுக்கோங்க. இது ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட். ஸோ இது கிளாக் வைஸ் மொமெண்ட், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட். ஒரு சைன் கன்வென்ஷன் நான் யூஸ் பண்ணணும். ஏன்? A வெக்டார் கிராஸ் B வெக்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு B வெக்டார் கிராஸ் Aனால நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளாக் வைஸ் மொமெண்ட் வந்து மைனஸ் சைன் யூஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் ஃபார் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட். ப்ளஸ் சைன் அப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? ஃபார்
sorry, minus sign for clockwise movement, plus sign for anti-clockwise movement. இது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம இந்த சிஸ்டம் இப்படி ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி மொமெண்ட் எழுது? ரொம்ப ஈஸி. இது தெரிஞ்சால் போதும், எழுதிடலாம். இப்போ நான் குறிப்பிட்டு போட்டிருக்கேன். இதை வந்து என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் நான் மொமெண்ட் எடுக்கிறேன். இது ரெண்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டைரக்ஷனில் மொமெண்ட் எடுக்கிறேன். எப்படி எழுதுறது? டோட்டல் டார்க் எப்படி எழுதுவீங்க? டோட்டல் டார்க் இஸ் ஈக்குவல் டு டி, இது வந்து டவ். டார்க்கு வந்து இப்படி ஒரு சிம்பிள் போடுறோம்ல, இது வந்து கிரீக் ஆல்ஃபபெட்டில் இதுக்கு பேர் வந்து டவுன்னு சொல்லுவாங்க. டவுன்னா TAU இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், டவ். ஸோ டோட்டல் டார்க் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு த ஃபஸ்ட் வெக்டர் மூலமாக கிடைக்கிற டார்க் அபவுட் திஸ் பாயிண்ட் O, இதோட டார்க் மூணாவது வெக்டரோட டார்க். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் இருக்கனால 3 டார்க். இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? திஸ் இஸ் ஈக்குவல் டு R1 F1. இது என்ன கிளாக்வைஸ் மொமெண்ட்டா ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட்டா? ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், பாசிட்டிவ் சைன் இங்கே போட்டிருக்கேன். பட் இது வந்து கிளாக்வைஸ் மொமெண்ட். F2 எடுத்திங்கன்னா கிளாக்வைஸ் மொமெண்ட்னால நான் என்ன பண்ணணும்னா மைனஸ் சைன் போடணும். அதான கன்வென்ஷன், மைனஸ் சைன் போடணும். therefore this is equal to R2 F2. அடுத்தது இதுக்கு F3 எடுங்க. about this point வந்து இதுவும் கிளாக்வைஸ் மொமெண்ட். ஸோ R3 F3. இப்போ நம்ம டோட்டல் டார்க் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் டார்க் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா டைரக்ஷன் நான் எழுதணும். அது எப்படி எழுதலான்னு பார்ப்போம். இப்போது இது வந்து கிளாக்வைஸ் மொமெண்ட். ஸோ மொமெண்ட் எப்படி எடுத்தீங்க? ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட். திஸ் இஸ் கோயிங் அவுட்வர்ட் த போர்டு. கிளாக்வைஸ் மொமெண்ட் என்னது? டு கோயிங் இன்வர்ட் த போர்டு. பட் ரெண்டுமே என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேன், இதுக்கு பர்பண்டிகுலர் ஆக்சிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது XY எடுத்தனா இது வந்து Z ஆக்சிஸ்னு எடுத்துக்கலாம். So I can write this as some unit vector which is perpendicular to the board. Maybe on the unit vector na k கூட எடுத்துக்கலாம் in case நான் வந்து z axis இந்த இத எடுத்தேன்னா. So therefore இப்போ இங்க ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ r அதிகமா இருக்குன்னு வெச்சுங்களேன். This is r is the position vector. This is actually பாத்தீங்கன்னா this is origin. This is actually a vector, r vector. This is r2 vector. This is an r3 vector. So the மூணு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, if I R1 and F1 is larger compared to R2 F2, R3 F3 அப்படின்னா என்ன ஆகும்னா, this will give positive value. Positive value என்ன ஆகும்னா, it will go outward this board. Torque will go outward this board. So இதுவே வந்து இதுல ஏதாவது டாமினேட் ஆகுது, இல்லை ரெண்டுமே டாமினேட் ஆகுதுன்னா then minus sign will come. Therefore net torque will go in. So torquன்றது சூடோ வெக்டர் நீங்கள் சார் சொல்லியிருப்பாரு.